வணக்கம். என்னுடைய பெயர் வேலூர் ராமலிங்கம் கார்த்தி. கடந்த 20 ஆண்டு கால ஆராய்ச்சி ஒரு மாற்று எரிபொருளுக்கான ஒரு தீர்வு, ஆல்டர்னேட்டிவ் ஃபாசில் ஃபியூல். அதாவது ஃபாசில் ஃபியூல் இல்லாமல் ஒரு மாற்று எரிபொருள். அது இயற்கையாக கிடைக்கணும், கார்பன் இல்லாததாக இருக்கணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே பயனுள்ளதாக இருக்கணும், மிக குறைந்த விலையில அதை தயாரிக்க முடியும். எப்போ எங்க ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விதத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அந்த இடத்துல ஒரு தீர்வு கிடைத்ததுன்னா நிச்சயமா அது நாட்டுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதான விஷயமா இருக்கும். கடந்த 4 ஆண்டுகளாக உலக ஆராய்ச்சியாளர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விதம் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் 99.999 அப்படிங்கிற ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்த திட்டமிட்டாங்க. ஹைட்ரஜனுங்கிற எரிபொருள், ஹைட்ரஜன் வந்து தண்ணீரில் கிடைக்குது, உங்களுக்கு தெரியும். அது போக வேதியியல் பொருட்களையும் கிடைக்குது, பூமிக்கடியிலும் கிடைக்குது, மீத்தேன் போன்ற அமோனியம் சல்பேட் போன்ற கிடைக்குது. ஆனால் 100% ஒரு இயற்கையாக நேரடியாக நீரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம கிரீன் ஹைட்ரஜன் சொல்றோம். வேதியியல் பொருட்களிலிருந்து எடுக்கக்கூடிய ஹைட்ரஜனை கிரே ஹைட்ரஜன் சொல்றோம். சரி, நான் என்னுடைய இந்த ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக நீரிலிருந்து ஃபியூல் எடுக்க முடியுமா, அதாவது இடைப்பட்ட பெம் ஃபியூல் செல் இல்லாம, அதற்கு பேட்டரி இல்லாம, இந்த இடையில இல்லாம, அதை உலகம் ஃபுல்லா இருக்கிற ஆராய்ச்சி அதான். பியூர் ஹைட்ரஜன் எடுத்து பெம்ங்கிற ஃபியூல் செல்லுக்கு செலுத்தி மீண்டும் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து அதை பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் அதை ஆக்டிவாக பயன்படுத்துவாங்க, ஒரு ஆக்க செயலுக்காக பயன்படுத்துவாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், அதுதான் உலகம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜன் ஆய்வாளர்களுக்கும் உலகம் இன்றைக்கு ஹைட்ரஜன் என்னுடைய நாடு வந்து முன்னிலையில் நிற்குது அப்படின்னு தலை நிமிர்ந்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆய்வுக்கும் என்னுடைய ஆய்வுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆய்வு நீரிலிருந்து நெருப்பு, அதாவது நேரடியாக ஃபியூல், எந்த வித இடையில எதுவுமே இல்லை. ரெண்டாவது, உலகத்தில் ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறதாக இன்றைக்கு ஆய்வு சொல்லுது. அதை குறைக்க 2030ஆம் ஆண்டு 230 ரூபாயாக குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருந்தே திட்டமிடுறாங்க. ஆனால் நான் என்னுடைய இந்த ஃபியூல், இது ஹைட்ரஜனோட ஒப்பிட விடவில்லை, இது ஒரு இது வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன், அதனால தான் இந்த கேஸு கூட ஹார்ன்னு பெயர் வச்சிருக்கேன், HONC, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன். இந்த ஃபியூல் கிட்டத்தட்ட இயற்கையாக எமிஷன், அதாவது கார்பனே இல்லாத எரியக்கூடிய ஃபியூல். இதை நேரடியாக தண்ணீரிலிருந்து எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும், மேசிவ் லெவலில் எவ்வளோ அளவு வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு, 1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது. இதுதான் வந்து அதோட மையப்புள்ளி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஹைட்ரஜனுங்கிற ஒரு ஃபியூலை நம்ம வெடிக்காம ஒரு ஃபியூலா சேஃப்டியா எடுத்து பயன்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய ஆய்வு. கடந்த 20 ஆண்டு காலமாக நான் செய்த ஆய்வில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தீர்வு கிடைத்தது. அதற்கு எனக்கு இன்றைய வரைக்கும் உங்களை போல மீடியாவில் இருக்கிற இன்னைக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மிக மிக நன்றி. ஏன்னா உங்களை மாதிரி மீடியாக்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்படி பேச முடியாது. ஒரு இந்தியனா, ஒரு தமிழனா நான் செஞ்சிருக்கிற இந்த ஆய்வை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆய்வை எனக்கு மேலே கொண்டு வந்து மிஸ்டர் செந்தில்குமார் மேனேஜிங் டைரக்டர், மிஸ்டர் முத்துக்குமாரசாமி மேனேஜிங் டைரக்டர், அவர் இன்னைக்கு யூஎஸ் போயிருக்காரு. திரு சரத்குமார் அவர்கள் மத்திய எரிசக்தி துறை வரைக்கும் இதை கொண்டு போய் இந்த ஆராய்ச்சியை ஒரு உலகளாவிய அளவில் இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு. வாட்டர் வந்து ஃபியூல் எடுக்கலாம், பர்ன் பண்ணலாம், தொழிற்சாலைக்கு பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் எரிசக்தி தேவைப்படுகிறதோ அங்கே இது ஒரு மாற்று எரிபொருள் மட்டுமல்ல, இது ஒரு கார்பன் எமிஷன் இல்லாத எரிபொருள்னு எங்ககிட்ட வந்து இதை பார்த்துட்டு தீர்க்க தெரிஞ்சுட்டு, அதாவது மேலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மிஸ்டர் அஜய் கே சூட், அதாவது முதன்மை அறிவியல் ஆலோசகர், அவரிடம் இதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் மிஸ்டர் சரத்குமார் அண்ணன். எங்களுடைய திருப்பூர் உங்களுக்கு தெரியும், ராமராஜ் ஜோதிஷ் அண்ணன், நாகராஜ் அண்ணன், அவங்களும் வந்திருக்காங்க, இந்த பார்த்தாங்க. ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்ஸஸ் பூர்ணா மேடம், என்னுடைய மனைவி கவிதா. ஸோ இவங்களோட என்னோட உழைப்பை இந்த அளவுக்கு மீடியாவுக்கு முன்னாடி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், இது உலகளாவிய, அதாவது முதன்மையாக சொல்கிறேன், ஒரு நீரிலிருந்து நெருப்பு எடுக்க முடியுங்கிற இந்த ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை இன்றைக்கு இந்தியர்களாக நாம உறக்க சொல்ல போறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
உலகத்தில் இருக்கிற மற்ற ஹைட்ரஜன் கண்டுபிடிப்புக்கும் நம்ம கண்டுபிடிப்புக்கும் இல்லை வித்தியாசம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், உலகத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் உலகத்தில் எல்லாமே பண்ணிட்டாங்களே, நீங்கள் உங்களுடைய ஆய்வில் என்ன சார் அப்படி புதுசாக இருக்குன்னு கேட்ட கேள்விக்கு தான் இவ்வளோ நான் பதில் சொன்னேன். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆய்வும் நீங்கள் ஹைட்ரஜனை பை பண்ணணும், பங்க்லேயோ இல்லாட்டி விலை கொடுத்து வாங்கணும், அதற்கப்புறம் பென்சிலில் இன்செர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பேட்டரியில் ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இவி வெஹிக்கிள் ஓடும். இது அப்படி இல்லை, தண்ணியிலேருந்து நேரடியாக ஃபியூல். இதுதான் மற்ற ஆய்வுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்லை, ஹைட்ரஜன் எரிக்க முடியாது, ஹைட்ரஜனை எரியதை ஹியூமன் ஐயால பார்க்க முடியாது. நம்ம கண்டுபிடிச்ச முதல் விஷயம் ஹைட்ரஜன்லேருந்து ஃபியூலை பிரித்து எடுத்துட்டோம். ரெண்டாவது மேசிவ் லெவலில் பிரித்து எடுத்துட்டோம். மூன்றாவது அது எரியக்கூடிய ஹியூமன் ஐயில் பார்க்கக்கூடிய நெருப்பாக கண்ணில் பார்த்துருப்போம், ப்ளூ கலர் அக்வா ப்ளூ பார்த்தோம். நாலாவது சேஃப்டி பண்ணிட்டோம். அஞ்சாவது இதை கிட்டத்தட்ட வீடுகள்லேருந்து மிகப்பெரிய தொழிற்சாலை வரைக்கும் பயன்படுத்தலான்னு பண்ணிட்டோம். ஆறாவது மிகப்பெரிய விஷயம், இது வாகனங்களுக்கு நேரடி ஃபியூலாக பயன்படுத்தலாம். அதாவது பெம் ஃபியூல் செல் இல்லாமல், அடைச்சி வைக்கப்பட்ட ஹைட்ரஜன் இல்லாமல் நேரடியாக பயன்படுத்தலாம். எப்படி நம்ம பெட்ரோல் வாகனங்களுக்கு எப்படி நம்ம சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இதுக்கு கேஸ் பண்ண தேவையில்லை. இந்த சின்ன ஒரு செல் மிஷினை வந்து நீங்கள் வண்டியில் மாட்டிட்டீங்கன்னா வாகனங்கள் தண்ணியில் ஓடும். இது காஸ்ட் எஃபெக்ட் தான். இது வந்து இதை நம்ம விலை கொடுத்து வாங்குறது இல்லைங்களே, நம்ம தண்ணி ஊற்றினா ப்ரொடக்ஷன் ஆகுது. அது தண்ணீர் குறைந்த அளவு தண்ணீர் தான். இப்போ நிறையா மீடியாக்கள்ல நிறையா பார்த்தேன், நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இதற்கு அதிகமாக தண்ணீர் செலவாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்கு. இது ஒரு அற்புதமான இயற்கை நமக்கு கொடுத்த பெரிய சக்தி, அதை அழகாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதற்கு விலை என்பது 1 விழுக்காடு தான், 1 விழுக்காடு தான். இப்போ அதாவது 10 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்படி சொல்லலாம், 14 பைசா தான் செலவாகும். 1 லிட்டர் தண்ணி வந்து எல்பிஜியில் நம்ம சமைச்சோம்னா 5.36 நிமிஷத்தில் கொதிக்கும். இதில் 1.32 செகண்டில் கொதிச்சிடும். இது வந்து 14 பைசா, அது 63 பைசா மிஷின். இது வந்து குறைந்த விலை தான். இப்போ வந்து இது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை கையில் எடுத்து இதை வந்து விற்பனைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் இது அதிகப்படியாக தயாரிக்கும் போது 40,000க்கு குறைவாகத்தான் தயார் பண்ண முடியும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நீங்க வந்து மாதம் மாதம் சிலிண்டர்களுக்கு செலவு பண்ணாம இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்றீங்க. ஒரே ஒரு சார் கேட்ட கேள்வி இல்லை, இந்த கேள்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இப்போ கவர்மெண்ட்டு கொண்டு போயாச்சு, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு கொண்டு போயாச்சு. இப்போ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் போகும்போது தான் காஸ்ட் எஃபெக்டாக என்ன பண்ண முடியும், எதற்கு எதை பயன்படுத்த, இந்த ஜென்ரேட்டர் எந்த கெப்பாசிட்டி பயன்படுத்தணும் வரும்போது தான் இந்த காஸ்ட் வரும். இட் டேக் another couple of months. அது அரைவ் பண்ண பிறகு தான் பொதுமக்களுக்கும் வந்து நல்லா இருக்கணும், அதுமாதிரி ஃபேக்ட்ரிஸுக்கும் அனுகூலமாக இருக்கணும் போது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கமர்ஷியல் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வரும். அப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் சிங்கப்பூரில் பண்ணியிருக்கோம் சார். இந்தியன் கவர்மெண்டோட அனுமதியோட பேட்டன் ஃபைல் பண்ணது சிங்கப்பூரில் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 153 கண்ட்ரி நாடுகளுக்கு நம்ம பிசிபி ஃபைலிங் பண்ணியாச்சு. ஜூலை 27 நமக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்க அனைத்து மிகப்பெரிய நிறுவனங்களுக்குள்ள சிங்கப்பூரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆக்சுவலி கூகுள் கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க அவங்களோட இது. ஸோ அதனால சிங்கப்பூரில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வணிக ரீதியாக நம்ம உலகம் பூரா இந்த பொருள் போகுன்றதுக்காக இருக்கும். இந்திய அரசினுடைய முறையான அனுமதி வாங்கிருக்கோம். ஃபாரின் ஃபைலிங் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு தான் நமக்கு அங்கே அனுமதி. இந்த பிளேன் எரியும்போது நிறுத்தும்போது சமாதான வெடிக்குது, இதெல்லாம் பார்த்த டைம் அது ஆக்சுவலா உங்களுக்கு தனித்தனியா, அதாவது ஏற்கனவே பொருத்தி வைக்கப்பட்ட கருவிகளால நான் உங்களுக்கு டெமோ காமிக்கல. ஒரே கேஸை எத்தனை வித மெஷின் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் புடிங்கி சொருகும் போது அந்த மாதிரி வந்து பொருத்தி வைக்கப்பட்ட கருவிகள் அது மாதிரி சத்தமாக. இப்போ அதுக்காக தான் இன்னொரு கருவியை நான் கட் பண்ணி காமிச்ச மாட்டேங்களா, அது வந்து அந்த மாதிரி கருவியை பயன்படுத்தணும். இதற்காக இன்னும் நம்ம அடுப்பு, பிரத்யேகமான அடுப்பெல்லாம் இனிமேல் நம்ம தயார் பண்ண போகிறோம். பிரைவேட் பெட்ரோலியம் சரியா இருக்கு. இந்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் வந்து எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க சார். பாரத் பெட்ரோல்னு எங்களோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு சார். இப்போ தான் எங்களோட நாங்கள் டெல்லி போயிருந்தோம். டெல்லியில் போய் எங்களோட எக்ஸ்போவில் நாங்கள் கலந்துக்கிட்ட போது இப்போ எங்களுக்கு மெயிலில் கான்டாக்ட் பண்ணாங்க. திரும்ப ஜூம் மீட்டிங் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கட்டமாக அவங்களுடைய ஆலோசகர்கள்லாம் அங்கே வர மாதிரி இருக்காங்க. 60 மிகப்பெரிய கம்பெனிலாம் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க தான் அதுக்கு வந்து இந்த உலகத்தை சேர்றதுக்கு நீங்க தான் அதுக்கு உதவியா இருக்கு சார். இது பேசுகிற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது வந்து உலக அளவில் இந்த வேர்ல்டு எக்கானமி இது வந்து டேர்ன் அரவுண்ட் அண்ட் சீ அது வந்து வேர்ல்டு எக்கானமி திரும்பி பார்க்கக்கூடியது. இந்தியாவில் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட் கண்ட்ரி.
அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இதை வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்க சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஹையஸ்ட் லெவல் எம்என்ஆர்இ போய் ஹையஸ்ட் லெவலில் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் வரைக்கும் கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 hour 50 minutes எக்ஸ்பிளைன் த ஹோல் ப்ராசஸ். அவங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வியப்பு மட்டும் உள்ள ஒரு கண்டுபிடிப்பாக ஏற்றுக்கொள்ள அளவு தான் இருக்குது. ஸோ அது வரையறுக்கப்பட்ட பிறகு நீங்கள் சொன்ன காஸ்ட் எஃபெக்டிவ், நீங்கள் சொன்ன இந்த தாட்ஸ், பிக் ஜெயன்ட்ஸ் எப்படி இதை பார்ப்பாங்க. ஏன்னா புதுசாக ஒன்று வருதுன்னு சொன்னப்போ இப்போ வந்து ரயில் இன்ஜினே வரும்போது எல்லாம் மக்கள் பார்த்து பயந்தாங்க, அப்புறம் ஏற்றிட்டாங்க. ஏர்பிளைன் பறக்குமான்னு பார்த்து பயந்தாங்க. இதெல்லாம் இனிஷியலி கமர்ஷியலாக இருக்கிறவங்க கூட இதை வந்து வந்துச்சுன்னா நம்ம எதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் அதை உடைக்கின்ற சக்தி வந்து அரசுக்கு இருக்குது. மக்களுக்கு பயன்படும் போது, எக்கானமிக் க்ரோத் இருக்கும்போது, இன்றைக்கே வந்து நம்ம பொருளாதார உயர்வடைந்து கொண்டிருக்கிற சூழலில் இது வந்து நிச்சயமாக இந்தியாவை மேற்கொண்டு மேலே எடுத்து செல்கின்ற ஒரு கண்டுபிடிப்பு. புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை இப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து கமர்ஷியலைஸ் போகும்போது தானே இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன மாதிரி they are talking to us how they can collaborate என்று பேசுகிறாங்க. இன்னும் அதை போர்ட் மீட்டிங்கில் உட்காந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி கமர்ஷியல் பண்ணணும், எப்படிலாம் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும், என்ன மாதிரி சில அப்சர்கல்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து ஆராய்ந்து சிறப்பாக முடிவெடுத்து நம்ம வந்து சாதகமாக மக்களுக்கு ஒரு புதிய ஒரு எரிவாயை கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க வீட்டில் இருக்கிற தண்ணீரை வந்து நீங்க ஆர்டினரி ட்ரிங்கிங் வாட்டரை நீங்க மிஷின்ல கொடுத்துட்டாவே அதுவே RO கன்வெர்ட் பண்ணி அதுவே எடுக்கும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 1 லிட்டர் வாட்டர்ல 1225 ஹைட்ரஜன் மோல்ஸ் இருக்கு. இல்லைங்க, வாட்டர் நம்ம சராசரி நம்ம மனிதர் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வாட்டர் குடிக்கிறோம். அதனால என்ன தண்ணி இல்லாம போயிடுது? நம்ம சராசரியா ஒரு மனிதன் 5 லிட்டர் வாட்டர் குடிக்கணும், குடிக்கிறது இல்ல, தேவையில்லை. அப்ப அது மாசிவா வாட்டர் செலவானதான் நம்ம அதை பத்தி யோசிக்கணும். இல்ல பண்ணலாம் சார், பண்ணலாம். அந்த கொஸ்டின் வந்துச்சு சார் மேலே பேசும்போது, அதுவும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்தியன் எக்கானமில வந்துட்டு டேஞ்சரஸ் இம்பாக்ட் தான் நீங்க இல்ல அவங்க சொல்ல வந்து இந்த ஜெயன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதே இந்த ஃபியூல்ல வர காஸ்ட் தான் வந்து இந்தியன் நாம வந்து அவங்களுக்கு நீங்க வந்து இந்த ஃபியூல்ல இப்ப எல்லா ஜெயன்ட் கம்பெனிஸே காணாம போயிருவாங்க, குளோபலா எல்லாம் காணாம போயிருவாங்க. ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ், துபாய் போன்ற இதுல இல்ல ரஷ்யால இருந்து நம்ம வாங்குற ஆயில் எதுவுமே தேவைப்படாது. மாற்றத்திற்கு மிகப்பெரிய அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன். சிம்பிளா ஒரு லேமேனா இங்க நான் உட்காந்துருக்கேன்ல, முதல்ல வந்து நாடகம் இருக்கு, தெருமுனை கூட்டங்கள், தெருமுனையில வந்து நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் வந்துச்சு, சினிமா வந்து ஸ்டேஜ் இருந்தவங்களாம் பயந்தாங்க. சினிமா வந்து இப்போ ஓடிடி வந்து ஓடிடி பார்த்து பயப்படுறாங்க. ஸோ இன்னோவேஷன் வில் கீப் ஆன் ஹேப்பனிங், புதிதாக வந்து கொண்டே தான் இருக்கும். அதை எதிர்கொள்கின்ற சக்தியை நாம தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் நோபடி ஷுட் ஃபைண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, சந்திரமண்டலத்துக்கு போகிறாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் அங்கே போகிறாங்க, மாசுக்கு போகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் அங்கே போய் எதுக்கு போகிறாங்கன்னு கேட்க முடியாதுல்ல. ஒரு கண்டுபிடிப்பு அங்கே தண்ணி இருக்குமான்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை மக்கள் அடையும் போது பொருளாதார உயர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையை நாம் ஊட்டும் போது நிச்சயமாக எல்லாம் வரவேற்கப்படும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தாலே போதும். எல்லாரும் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபாசில் ஃபியூல். அதனால கண்டிப்பா வந்து உலக தரத்துக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் என்பதில் கண்டிப்பா எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது இந்தியாவில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கனால காப்புரிமை இப்போ இந்தியாவுக்கு நம்ம இது பண்ண போகிறோம். இந்தியன் அரசோட சேர்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பா இந்திய பொருளாதாரத்தை இது மாற்றுன்ற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு சார். அது நீங்க தான் மிக பார்க்கணும். இல்ல இது இல்ல சார், ஒன்றும் கமர்ஷியலாக ஒன்றும் போல சார். போகும்போது அதாவது இல்லை சார், அது கொலாபரேஷன் போல. இப்ப எங்களுடைய இந்த பொருளை கொண்டு போய் பிரதமருடைய அறிவியல் ஆலோசகர் மிஸ்டர் சூத் சார்கிட்ட விளங்கியிருக்கோம். அவங்க மிஷன் டைரக்டர் மிஸ்டர் அபய் பாக்ரே சார், அது கீழே சயின்டிஸ்ட் வந்து சுஜித் பிள்ளை, ஸோ நீங்கள் அது போக நம்மளுடைய எனர்ஜினுடைய செக்ரட்டரி பிரகாஷ் சார், இவங்க எல்லாருமே எங்களோட மீட்டிங் வந்து எங்கள் பொருளில் பார்த்துட்டு வந்து இயந்தாங்க. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு இந்த பாலிசி மேக்கிங்கை எங்களோட சேர்ந்து அவங்களும் இந்த பாலிசி மேக்கிங்கை டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கறது நவம்பர் இல்லைன்னா டிசம்பரில் இதை கண்டிப்பாக வணிக மையத்துக்கு கொண்டு வந்துடும்னு நம்பிக்கிறோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபியூயல் டேக்ஸ் தான் கவர்மெண்ட் பெரிய ரெவன்யூவாக இருக்குது. நீங்கள் இதை கொண்டு வரும்போது கவர்மெண்ட் ரெவன்யூ பாதிக்கப்படும். இந்தியாவில் டேக்ஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் வரும்? அது இப்போ கமர்ஷியல் கம்பெனி கேட்குறத புரிஞ்சுக்கு. ஆனால் அங்கேருந்து வந்தனால டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க.
ஏன்னா இதெல்லாம் வரும்போது இது எப்படி சமாளிக்கணும், எதை டேக்ஸ் பண்ணணுன்ற பார்க்கும்போது இது அரசாங்க பொருளாதாரத்தை சொந்தத்தை சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு எக்கானமியை இந்தியா இஸ் கோயிங் டு டிக்டேட். அதான் சார் கேட்டாங்க. அப்போ நம்ம பொருளாதாரம் உயர்வடைந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் அவங்களா ஒரு தீர்வு தானாக காணப்படும் தான் என்னுடைய கருத்து. இது ஆராய்ச்சி நாங்கள் பதில் சொல்ற அளவுக்கு we are not economic giants now. We are only bringing a product which was invented by உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது இந்த இன்வென்ஷன், இந்த மிகப்பெரிய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சது சார். ஸோ சாருக்கு அதனுடைய இது கிரெடிட் வரணுன்றதான் இப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு. இல்லை தற்சமயம் இல்லை சார். ஆனால் சில பேர் அந்த சார்ந்தவங்கள்ட்ட சும்மா இதை பற்றி பேசி இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமா சாருடைய இந்த தமிழ்நாட்டினுடைய பவர் பிளான்ட் அவங்க பார்த்துக்கிற மிஸ்டர் பரமேஸ்வரன் சார் எங்களோட போய் கணக்கில் இருக்குங்க பேசிக்கிட்டேன். ஆஃப்டர் திஸ் ஒரு பொலிட்டிக்கல் லாபி வர வாய்ப்பு நீங்க அதெல்லாம் இப்போ நாங்கள் இதை உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நினைக்கின்ற அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் டீமுக்கே இது ஒரு பெரிய லெவலில் பொருளாதார உயர்வு, அது இப்போ செந்தில் சொன்ன மாதிரி உயர்வு கொண்டு வரணும் போது மக்கள் இதுக்கு ஒரு ஆதரவை தருவார்கள் நம்பிக்கை. நடிகர் படித்த நடிகர் படித்தவன் இந்த பிசினஸ் அந்த அறிவு ஆற்றல் திறமையை அவங்களுக்கு நான் செலுத்திட்டு வாட் எவர் நான் அக்வயர் பண்ண நாலேஜ். நான் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு பேப்பர் ஒர்க் பண்ணி பேப்பர் மில்லில் ஒர்க் பண்ணி சைக்கிள் ஃபிட்டராக இருந்து சேல்ஸ்மேனாக இருந்து ட்ராவல் ஏஜென்சி நடத்தி டெலிவிஷன் ஷோரூம் வச்சு படம் எடுத்து நடித்து எல்லாம் பண்ணியிருக்கேன். I've been in various things. I've been a chief editor of a magazine called Media Voice, which interviewed Narendra Modi ji when he was third time CM. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் along the way I've gained lot of experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸு, திறமை, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு எனக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு என்னை நம்பி எனக்கு என்னெல்லாம் சொல்கிறேன்னா என்ற ஒரு அறிவுரை கேட்டுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என் வயசு 30 தான். ஆனால் அந்த 30 வயசுக்குள்ள திறமையை நான் அவங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இது உலகளாவிய மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பொருளாக தான் இருக்கு. இந்தியாவில் ஏற்றுக்கொள்ள கூட மாட்டாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு போல, ஏற்றுக்குவாங்க நம்பிக்கை எங்களுக்கு ஆழமா இருக்கு. இல்ல அரசு சப்சிடி வந்துடல சார். எப்படி பார்த்தாலும் இது முதல்ல இன்னும் சார் இப்ப எங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் நாங்க சொல்லியிருக்கோம். இப்ப பின்னாடி பாக்குற மிஷினுடைய விலை நாங்க இப்ப உற்பத்தி காசு 40,000. இதே மிகப்பெரிய அளவுல பண்ணும்போது இது பாதியா குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் இப்போ 25,000 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இது ப்ரொடக்ஷன் உங்களுக்கே தெரியுமே. ஏன்னா இது சிங்கிள் எங்களுடைய இப்போ கொடுக்குறாங்க சார், நிறைய பேர் கொடுக்குறாங்க. கேஸ் கணக்கு சப்சிடி வருது, எவ்வளவு சப்சிடி இருக்கு, இதுக்கு சப்சிடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இப்பதான் அவர் புரோட்டோடைப் பண்ணிருக்காங்க. ஆல்டர்னேட் ஃபியூல் புரோட்டோடைப் இந்த ப்ராடக்ட் இல்ல, நீங்க பாக்குறது இந்த ப்ராடக்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் அது நம்ம எல்லாத்துக்கும் உங்களுக்கு கவனத்துக்கு சொல்றேன். கார் கண்டுபிடிச்சது ஒரு ஃபியூல், ஒரு கேஸ இந்த காம்பினேஷன்ல கொடுத்தா ஹைட்ரஜன் எத்தனை பெர்சன்டேஜ், ஆக்சிஜன் எத்தனை பெர்சன்டேஜ் இருந்தா இதை அனைத்து தரப்பினரும் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றதான் இதனுடைய முக்கிய குறிப்பு. ஸோ அது எரிசக்தியா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எனர்ஜி செக்டாரா இருக்கட்டும், மூணுக்குமே ஒரே ஃபியூலை யூஸ் பண்ண முடியுதுன்றதான் இதனுடைய மிகப்பெரிய சக்தி. ஸோ நீங்க உலகம் பூரா ஹைட்ரஜனை தேடி போய்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு 41 கிலோவாட்ல 1 கிலோ ஹைட்ரஜனை ப்ரொடக்ஷன் பண்றாங்க. பட் சாருடைய கன்வென்ஷன் என்னன்னா வெறும் 160 ரூபாயில நாங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இதுவே உங்களுக்கு தெரியணும் பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு இந்தியா உயர்த்த போகுது அப்படின்னா. ஸோ நம்மகிட்ட இருக்க பொருள், இந்த பொருள் வெறும் 18 கிலோவாட் கரண்ட்ல 1 கிலோ ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யுது. இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் சார். இது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல், ஸோ ப்ராடக்ட் இல்லை. இந்தியாவோட எனர்ஜி 2030 என்ன நிர்ணயிச்சிருக்காங்க சார் பிரைஸ்? 2030க்குள்ள இந்திய கவர்மெண்ட் என்ன நினைச்சிருக்காங்கன்னா 2030க்குள்ள 200 ரூபாய் கீழே ஹைட்ரஜன் உற்பத்தியை உருவாக்கணும். 10 லட்சம் டன் ஹைட்ரஜன் உற்பத்தியில நம்மளுடைய இது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நாங்க இன்னைக்கு ஒரு தமிழனா சார் 160 ரூபாய்க்கு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி அச்சீவ் 2030 ப்ரோக்ராம் இஸ் பீன் அச்சீவ் நவ். இங்க பெருமையோட இப்போ இந்த கண்டுபிடிப்பு தண்ணியால தான் நடக்குது சார். இது கண்டுபிடிப்பு வந்தப்போ தண்ணிக்கு செட்டு வராதா? தண்ணி தான் அது சார் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லிட்டு இருக்காரு. 1 லிட்டர் தண்ணில 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்கு. நீங்க அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல இல்ல சார் ஒரே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. மக்களுக்கு அடிப்படை தேவை தண்ணீர். இதுக்கு தண்ணீருக்கு த்ரெட்டா இருக்காதா? இல்ல அதனாலதான் சொல்றேன். நம்ம மனிதன் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ல 4 லிட்டர் குடிக்கலாம்னு இருக்கு. ஆனா இதுல 1 லிட்டர் தண்ணி ஊத்துனீங்கன்னா 1 மாசத்துக்கு எரியும் சொல்றோம்.
அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் சரி இருக்காது. சார், அவர் கேட்கறது வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி. அதாவது தண்ணீர் தட்டுப்பாடு உலகத்துக்கே வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன குடிக்கிறதுக்கு என்ன வைக்கணும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது சாரே கண்டுபிடிச்சிருவோம். சி வாட்டர் டீசாலினேஷன் இருக்கு சார். கடல் தான் ஆல்மோஸ்ட் 2/3 வந்து ஆக்கிபைட் பை சி. ஆமா சார், டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். எவ்ரிபடி ஆர் டூயிங். அது வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்தினாலே தண்ணி வரப்போகுது. உண்டு சார். 10 யூனிட் மின்சாரம் நம்ம தயாரிக்கலாம். 3 கிலோவாட் இன்புட் கொடுத்தோம்னா 10 கிலோவாட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த பிஎட் பார்வைக்கு வந்து சயின்டிபிக் அட்வைசர் டேக் இட் சார். ஆனால் மேல் அனுப்பிச்சிருக்காங்க. சென்ட் மெயில் நம்ம தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நம்ம முறைப்படியா செய்திகளை அனுப்பியாச்சு. ஸோ இப்போ இந்திய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம முதன்முறைய இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த லைசன்ஸ் ஃபார்மாலிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கறதுனால ஸோ அது முடிஞ்சோன்னா சாரை சந்திக்க வேண்டியது. அதான் நாங்கள் முதல்ல வந்து இப்போ தமிழக அரசுக்கும் நம்ம இந்திய அரசுக்கும் முறையான எங்களுடைய வேண்டுகோளை செய்தி மூலயமா, இமெயில் மூலியமாகவும், கடிதங்கள் மூலியமாகவும், தொடர்பு மூலியமாக சொல்லியாச்சு. நம்ம நேரடியாக இங்கே தமிழ்நாடுனுடைய எனர்ஜியில் இருக்க மிஸ் அனீஷ் சேகரை வந்து நான் நேரடியாக சந்தித்து நம்ம பொருளை பற்றி அவர்கிட்டையும் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப வியந்து டெல்லியில் வந்து அவரும் எங்களை வந்து பார்வையிட்டார். ஸோ தமிழ்நாடு அரசும் எங்களோட முழுமையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூபிள் எனர்ஜி இஸ் இன்வால்வ் சார். அவங்க எல்லாமே பிரைம் மினிஸ்டர் பார்வைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் கொண்டு போனோம் இல்லை, தே வில் பி ரிப்போர்ட்டிங் டு த பிரைம் மினிஸ்டர் த்ரூ த பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் மினிஸ்டர் டூ. அதனால அவங்கள்ட்ட ரீச் ஆயிரும். வாட்டர்ல இருந்து அடுப்பு சார். தண்ணீர் தண்ணீர் மின்சாரம் பங்கு தான். மின்சாரம் ஒரு பங்கு தான். சோலார்லயும் பண்ணலாம். சோலார் டிசி கரண்ட் தான். டிசி அதாவது மின்சாரத்தையே உற்பத்தி பண்ண முடியும் தான்